தற்போது தமிழ்நாட்டில் சிஎம் விஜய் அவர்களது ஆட்சியில் விஜய் அவர்கள் ஆபிசிக்கு காலையில் நேரம் தவறாமல் மதிய உணவுடன் வந்து தலைமை செயலகத்தில் தனது பணியை நிறைவு செய்து மாலையில் மற்ற அரசு அதிகாரிகள் போல் முதல் அமைச்சர் உடைய பணியை செய்வதால் அவர் கீழ் இருக்கும் மற்ற சட்ட மன்றம் உறுப்பினர்கள் அனைவரும் அவரைப் போல் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று ஓட்டு போட்ட மக்களாகிய நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. மேலும் இந்த அரசு மாற்றத்திற்கான அரசு. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு லெஜஸ்லேட்டிவ் அசெம்பிளி உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோரின் வருகை பதிவு, மக்கள் சந்திப்பு, செயல்திறன் கண்காணிப்பு ஆகியவை மேலும் வெளிப்படையாக இருந்தால் மக்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும். இதற்கான சில நல்ல நிர்வாக யோசனைகள். 1. சட்டமன்ற வருகை கட்டாயமாக பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும். ஒவ்வொரு எம்எல்ஏ மற்றும் அமைச்சரின் சட்டமன்ற வருகை, பேசப்பட்ட நேரம், எழுப்பிய கேள்விகள், கொண்டு வந்த திட்டங்கள், தொகுதி நிதி பயன்படுத்திய விவரம், இவை அனைத்தும் அரசு இணையதளத்தில் மாதந்தோறும் வெளியிடப்பட வேண்டும். இதனால் மக்கள் தங்கள் பிரதிநிதி வேலை செய்கிறாரா என்பதை அறிய முடியும். பெயருக்கு மட்டும் எம்எல்ஏ என்ற நிலை குறையும். 2. தொகுதியில் வாராந்திர மக்கள் சந்திப்பு கட்டாயம். ஒவ்வொரு எம்எல்ஏ வாரத்தில் குறைந்தது 2 நாட்கள் தொகுதி அலுவலகத்தில் நேரடியாக அமர வேண்டும். அங்கு மனு பெறுதல், அதிகாரிகளை அழைத்து உடனடி தீர்வு, பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள், இவை நடத்தப்பட வேண்டும். 3. டிஜிட்டல் வருகை பதிவு முறை. புதிய தொழில்நுட்ப முறையில் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ், ஜிபிஎஸ் பேஸ்ட் கான்ஸ்டிட்யூன்சி விசிட், பப்ளிக் டேஷ்போர்ட் போன்ற முறை கொண்டுவரலாம். இதனால் சென்றதாக பதிவு ஆனால் நேரில் வரவில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் குறையும். 4. செயல்திறன் மதிப்பெண் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர். ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் சேவை, தொகுதி மேம்பாடு, சட்டமன்ற செயல்பாடு, ஊழல் புகார் நிலை, திட்ட நிறைவேற்றம் இவற்றின் அடிப்படையில் மதிப்பெண் வெளியிடலாம். இதனை பீப்பிள் எஸ்எம்எல்ஏ ரிப்போர்ட் கார்டு போல வெளியிடலாம். 5. வருகை குறைந்தால் ஊதிய குறைப்பு. சட்டமன்றத்தில் தொடர்ந்து வராதவர்கள், விவாதங்களில் பங்கேற்காதவர்கள், அவர்களுக்கு அலவன்ஸ் குறைப்பு, சம்பள வெட்டு, பொதுவான எச்சரிக்கை போன்ற நடைமுறைகள் அமல்படுத்தலாம். இது அரசு ஊழியர்களுக்கு இருப்பது போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து வருகிறது. 6. தொகுதி அலுவலகம் நிரந்தரமாக செயல்பட வேண்டும். பல இடங்களில் எம்எல்ஏ ஆஃபீஸ் பெயருக்கு மட்டும் உள்ளது. மக்கள் சந்திக்க முடியாத நிலை உள்ளது. அதனால் நிரந்தர அலுவலக நேரம், உதவி எண், ஆன்லைன் மனு பதிவு, தீர்வு நிலை டிராக்கிங், சிசிடிவி இணைப்பு வழங்கப்பட்டு அரசு கொர்டா அலுவலகத்தில் இருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதி ஆபீஸில் செயல்படும் விதம் பரிசோதிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் நடைமுறையில் இருக்க வேண்டும். 7. தேர்தல் வாக்குறுதி கண்காணிப்பு. தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் எது நிறைவேற்றப்பட்டது, எது நிலுவை, எது தொடங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் பார்க்கும் இணையதளம் இருக்க வேண்டும். மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள். இந்த மாற்றங்கள் வந்தால் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும், ஊழல் குறையும், மக்கள் நேரடியாக கண்காணிக்க முடியும், வேலை செய்யும் பிரதிநிதிகள் மீண்டும் தேர்வு பெறுவர், செயலற்றவர்கள் வெளிச்சத்திற்கு வருவர், ஜனநாயகத்தின் தரம் உயரும். ஒரு சிறந்த முறை என்ன? எம்எல்ஏ ஈக்குவல் மக்கள் சேவையாளர் என்ற முறையை மீண்டும் உயிர்ப்பிக்க. சம்பளம் பெறும் அளவுக்கு சேவை செய்தாரா என்பதை மக்கள் நேரடியாக அறியும் அமைப்பு உருவாக வேண்டும். அதற்காக டிஜிட்டல் டிரான்ஸ்பாரன்சி, பப்ளிக் அக்கவுண்டபிலிட்டி, மேண்டேட்டரி அட்டெண்டன்ஸ், கான்ஸ்டிட்யூன்சி சர்வீஸ் ஆடிட் இவை மிக முக்கியமான திருத்தங்களாக இருக்கும். இந்த மாற்றம் சட்டமன்ற உறுப்பினர் வருகையில் சிஎம் விஜய் அவர்கள் முன்னெடுத்தால் மாற்றம் நிச்சயம் நிகழும். வெற்றி நிச்சயம். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.